புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். த்ரிஷா தென்னிந்திய சினிமாவின் டாப் நடிகைகளில் ஒருத்தவங்க தான் த்ரிஷா அவர்கள். யார் இந்த த்ரிஷா? எங்க பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குவது ஏன் அப்படின்ட்டு த்ரிஷா அவர்களை பற்றி இதுவரை பலருக்கும் தெரியாத உண்மைகளை தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நடிகை த்ரிஷா அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த ஒரு பிராமண குடும்பத்தில் கிருஷ்ணன் மற்றும் உமா தம்பதியினரின் மகளாக 1983 மே 4 பிறந்தவங்க தான் நடிகை த்ரிஷா அவர்கள். சின்ன வயசுலேயே த்ரிஷாவுடைய குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்தது. த்ரிஷாவுடைய தந்தை பிரபல ஹோட்டல்ல மேனேஜராக இருந்தவர். த்ரிஷாவின் தாய் சில தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி இருக்காங்க. த்ரிஷா அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் படித்த சர்ச் பார்க் கான்வென்ட்டில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தாங்க. அதன் பிறகு எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தாங்க. BBA படித்திருக்காங்க த்ரிஷா அவர்கள். அதன் பிறகு மாடலிங் செய்ய வேண்டும், திரைத்துறையில் சேர வேண்டும், சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை கனவோடு வலம் வந்தாங்க. த்ரிஷா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க த்ரிஷாவின் தாய் உமா அவர்கள். ஆனால் த்ரிஷா அவர்கள் நடிப்பதையோ மாடலிங் செய்வதையோ த்ரிஷாவின் தந்தை கிருஷ்ணன் அவர்கள் சுத்தமாக விரும்பவில்லை. த்ரிஷாவுடைய தாய் உமா அவர்களும் அழகாக இருந்ததால் அவங்களை தேடி சினிமா வாய்ப்புகள் நிறைய வந்தது. நடிகர் கமலஹாசன் உட்பட பல பிரபல நடிகர்களும் பல பிரபல இயக்குனர்களும் த்ரிஷாவின் தாயை திரைத்துறைக்குள்ளார அழைத்தாங்க. ஆனால் தன்னுடைய கணவருக்கு விருப்பம் இல்லாததால அந்த பக்கத்தை அதோட மூடிட்டாங்க. சரி, தான் திரைத்துறையில நடிக்க முடியல, தன்னுடைய மகளின் ஆசையை கனவையாவது நிறைவேற்றுவோம் அப்படின்ட்டு த்ரிஷாவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க த்ரிஷாவின் தாய் உமா அவர்கள். அதன்படி மாடலிங் துறையில் சேர்ந்து மாடலிங் செய்ய ஆரம்பித்தாங்க. 1999 மிஸ் சென்னை பட்டமும் வென்றிருந்தாங்க த்ரிஷா அவர்கள். அதன் பின்பு அவங்களை தேடி சில பட வாய்ப்புகளும் வந்தது. இளம் வயதில் த்ரிஷாவை தன்னுடைய ஜோடி படத்தில் கதாநாயகி சிம்ரனுடைய தோழியாக நடிக்க வைத்தார் இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள். 1999 அந்த படப்பிடிப்பு கோடை விடுமுறையில் நடந்தது. அப்போது கதாநாயகி சிம்ரனின் தோழியாக நடிக்க இளம் பெண்கள் தேவைப்பட்டனர். அந்த சமயத்தில் பள்ளி விடுமுறையில் இருந்த த்ரிஷா அவர்கள் நடிக்க வந்தாங்க. சினிமா எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவே அவங்க அந்த படத்தில் நடித்தாங்க. அதன் பிறகுதான் அவங்க மாடலிங்கில் ஈடுபட்டாங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாது. அதன் பிறகு பிரியதர்ஷன் இயக்கிய லேசா லேசா படத்தின் மூலம் கதாநாயகி ஆனாங்க த்ரிஷா அவர்கள். த்ரிஷா அவர்களுக்கு கிரிமினல் சைக்காலஜி படிக்க ஆசை இருந்தது. ஆனால் வேறு சில காரணங்களுக்காகத்தான் அவங்க BBA படித்தாங்க. அந்த சமயத்துல தான் மாடலிங் துறையிலையும் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. அதன் பிறகுதான் 1999 மிஸ் சென்னை போட்டியில் கலந்து கொண்டு பட்டமும் பெற்று வெற்றியாளரானாங்க. அதன் மூலம் கிடைத்த வாய்ப்பால தான் பிரபல நிறுவனங்கள்ல மாடலாகவும் இணைந்தாங்க. அப்போதுதான் இயக்குனர் பிரியதர்ஷன் மூலமாக லேசா லேசா படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. அந்த படம் வெளியாகும் முன்பு அமீர் இயக்கத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக மௌனம் பேசியதே படம் திரைக்கு வந்தது. இப்படம் மூலம் பிரபலமான த்ரிஷாவுக்கு பல பட வாய்ப்புகளும் கிடைத்தது. இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விக்ரம் ஜோடியாக நடித்த சாமி, தரணி இயக்கத்தில் விஜய் ஜோடியாக நடித்த கில்லி படங்கள் மிக பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் தமிழில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக மாறினாங்க த்ரிஷா அவர்கள். தெலுங்கில் அவங்க நடித்த வருஷம், நுவோஸ்தானண்டே, நேனுன் தந்தானா படங்கள் மிக பெரும் வெற்றி பெற்ற நிலையில் தெலுங்கிலும் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடிக்க ஆரம்பித்தாங்க.
மலையாளம், கன்னடம் என தென்னிந்திய துறையில் முன்னணி நடிகையாக வலம் வர தொடங்கினாங்க. பிறகு இந்தியில் அவங்க நடித்த காட்டா மிட்டா படம் வெற்றி பெறவில்லை. அதனால் மீண்டும் தென்னிந்திய மொழிகளில் கவனம் செலுத்தினாங்க. கடந்த 25 ஆண்டுகள்ல 70க்கும் அதிகமான படங்கள்ல திரிஷா நடித்திருக்காங்க. அவங்க நடித்த படங்கள்ல சாமி, விண்ணை தாண்டி வருவாயா, மங்காத்தா, அபியும் நானும், கொடி, 96, பொன்னியின் செல்வன் போன்ற படங்கள் தனிப்பட்ட முறையில மிக பெரும் புகழை பெற்றுக் கொடுத்தது. சினிமா தவிர வெப் சீரிஸ்களிலும் ராங்கி, நாயகி போன்ற கதாநாயகிகளை மையமாக கொண்ட படங்களிலும் திரிஷா நடித்திருக்காங்க. இருந்தாலும் அப்படங்கள் அதிக வரவேற்பை பெறவில்லை. இதனிடையே பிரபல தொழிலதிபர் வருண் மணியனுக்கும் திரிஷாவுக்கும் சென்னையில் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி நிச்சயதார்த்தம் நடந்தது. இருந்தாலும் அந்த நிச்சயதார்த்தம் திருமணத்தில் முடியவில்லை. திருமணம் திரிஷாவிற்கு இதுவரை ஆகவே இல்லை. திருமணம் தொடர்பாக திரிஷா அவர்கள் ஒரு முறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருமணம் என்பது கட்டாயமான அல்லது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என நான் நினைக்கவில்லை. சரியான துணை, சரியான நபர் அமையும் வரை அவசரப்பட மாட்டேன். மகிழ்ச்சியற்ற திருமண வாழ்வில் இருக்க விரும்பவில்லை என சொல்லியிருந்தாங்க. விவாகரத்து மீது நம்பிக்கை இல்லாததால் திருமணம் குறித்து ஆழ்ந்து யோசித்து முடிவு எடுப்பதாக திரிஷா அப்போது சொல்லியிருந்தாங்க என்பதும் பலருக்கும் தெரியாது. தன்னுடைய நிச்சயதார்த்தம் நின்றது குறித்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய திருமணம் குடும்பத்தினரால் நிச்சயிக்கப்பட்டது. நானும் சம்மதித்தேன். அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தன. ஆனால் திருமணத்தின் போது பல நிபந்தனைகள் இருந்தன. அது எனக்கு சரியாக தோன்றவில்லை. எனவே திருமணத்தை ரத்து செய்தோம். இதுபோன்று நடப்பது பொதுவான விஷயமே. எனக்கும் கலாச்சாரம் தெரியும். நமது கலாச்சாரம், பண்பாடு மீது எனக்கும் நம்பிக்கை இருக்கின்றன. எனக்கு என்ன தேவை என்பது குடும்பத்தினருக்கு தெரியும். அதே சமயம் எனக்கு பொருத்தமான மாப்பிள்ளைகளும் நிறைய பேர் உள்ளனர். நிச்சயமாக அவர்களில் சரியான நபரை தேர்ந்தெடுத்த பின்னர் திருமணம் உறுதி என்று சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போதைய அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது, ஓ அவர்தான் மாப்பிள்ளையா வரப்போறாரோ அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பலருமே நினைத்து கொண்டிருக்காங்க. மாப்பிள்ளையுமே பார்த்தீங்கன்னா படு ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. அந்த மாப்பிள்ளை யார் அப்படின்றது உங்களுக்கும் நல்லாவே தெரிந்திருக்கும். சரி, அந்த பக்கம் நாம போக தேவையில்லை. நடிகை திரிஷா அவர்கள் பீட்டா அமைப்பின் ஆதரவாளராக பல ஆண்டுகள் இருந்தாங்க. வெளிநாட்டு நாய்களை வாங்கி வளர்க்காமல் தெரு நாய்களை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி பீட்டா ஏற்பாடு செய்திருந்த விளம்பர படத்திலையும் திரிஷா நடித்திருந்தாங்க. இதனால ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் சமயத்துல அவங்க கடுமையாக விமர்சிக்கவும் பட்டாங்க. 2017ஆம் ஆண்டு பீட்டா ஆதரவாளர்கள் என கூறி அவர் நடித்த கர்ஜனை படப்பிடிப்பு சிவகங்கையில் நடந்தபோது ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர். அதனால் படப்பிடிப்பு ரத்தானது என்பதும் பலருக்கும் தெரியாது. இதனிடையே கடந்த 2004ஆம் ஆண்டு தனியார் தொலைக்காட்சியில் திரிஷா கொடுத்த ஒரு பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகளில் பார்ப்போம் அப்படின்ட்டு சிரித்து கொண்டே சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போது நடப்பதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆசை நிறைவேறிவிடுமோ அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கடந்த சில வருடங்களாக தமிழ் சினிமாவில் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கக்கூடிய நடிகைகளில் ஒருத்தவங்க திரிஷா மட்டும்தான். திரிஷா அவர்களை பற்றி கூவத்தூர் விவகாரம் தொடர்பாக பலருக்கும் தெரிந்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் அவர்கள் திரிஷாவை பற்றி விமர்சித்திருந்தது. பார்த்திபன் அவர்கள் திரிஷாவை பற்றி சொல்லியிருந்தது. இப்படி பல சர்ச்சைகள் பார்த்தீங்கன்னா திரிஷாவை சுற்றி அடுத்தடுத்து வலம் வந்து கொண்டே இருந்தது. இவை அனைத்திற்கும் காரணம் அந்த ஒரு நடிகரின் பின்னால திரிஷா அவர்கள் போய்கொண்டிருந்தது தான். அந்த நடிகர் உச்ச நடிகர் அப்படின்றதுனால மட்டுமல்ல, அவர் தற்போது மிக பெரும் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு, உயர் பொறுப்புல இருக்கிறாரு. அப்படின்றதுனால திரிஷாவும் அவர் உடனேயே சென்று கொண்டிருக்கின்றார் அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் திரிஷாவுடைய அந்த முதலமைச்சர் கனவு நிறைவேற வேண்டும் அப்படின்னுட்டு பலருமே தங்களுடைய வேண்டுதல்களை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் சொல்லியே ஆகணும்.
இந்த முட்டு பாய்ஸ்னு சிலர் சுத்திட்டு இருப்பாங்க. எதற்கெடுத்தாலும் முட்டு கொடுப்பதற்குனே சில கூட்டம் இருக்கு. எங்க அண்ணன்டா அவர், எங்க அண்ணிடா அவங்க, அவர் என்ன பண்ணாலும் எங்களுக்கெல்லாம் தப்பா தெரியாதடா, அவர் என்னன்னா பண்ணிட்டு போட்டண்டா அப்படின்ற மாதிரி முட்டு கொடுக்கறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. அந்த முட்டு கொடுப்பவர்களால் விரைவில் த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய ஆசைப்படி நிச்சயமாக முதல்வர் ஆவாங்க அப்படின்றத வரும் காலங்களில் நாம எதிர்பார்க்கலாம்.